இன்னைக்கு 2 முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சிஏஏ இருக்கு பாத்தீங்களா? சிஏஏ சட்டம். அது இன்னும் 1 வாரத்துல அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாரி யாரோ ஒருத்தர் சொன்னதா, இங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா இங்க இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அதே மாரி தமிழகத்துடைய முதல்வர், தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இவங்க எல்லாருமே இந்த சிஏஏ திட்டத்திற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இது மாதிரி சிஏஏ திட்டத்திற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது நெட்டிசன்கள் நிறைய பேர் சோசியல் மீடியால பல ஆதாரங்களை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரியான ஆதாரம்னா, சிஏஏ சட்டம் வரும்பொழுது இவங்க எல்லாருமே அப்போ எதை மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நிறைய நியூஸ் கட்டு ஸ்கிரீன்ஷாட் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பற்றி தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததாக முந்திரி கொட்டத்தனமா அவசரப்பட்டு ஒரு திமுக நிர்வாகி ஒரு அறிக்கையை ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டதும் கப்சிப்புன்னு ஆள் அமைதியாயிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. அதை பத்தி ஏதோ அவர் வாயை திறக்கவே இல்லை. யார் அவரு, முந்திரி கொட்டத்தனமா அவர் என்ன பேசியிருக்காரு, அது என்ன ஆதாரம், அது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போறோம். கடைசியாக ஒரு தரமான கார்ட்டூன் ஒன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒரே ஒரு கார்ட்டூனை நீங்க பார்த்தாலே போதும், இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியல் என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த முக்கியமான 2 விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ராமர் கோயில் கட்டினதுக்கு இங்க இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியல, இன்னமும் கதறிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கதறல் கூட இன்னும் அடங்கவே இல்லை. அதுக்குள்ள சிஏஏ சட்டம் இருக்கு இல்லையா, அது இன்னமும் 1 வாரத்துல அமலுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாஜக நிர்வாகி எங்கேயோ சொன்னாருன்னு சொல்லி இப்ப தமிழகத்துல அது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. ஆக்சுவலி சிஏவை எப்பவோ கொண்டு வந்தாச்சு, இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதை பத்தி பேசுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப நிறைய பேரு பாஜக சிறுபான்மையினருக்கு விரோதி, சிறுபான்மையினருக்கு எதிரி, அவங்க எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமான காரியங்கள் தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த தேர்தலுக்கான ஸ்டண்ட் தான் இது எல்லாமே. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சிஏ பற்றின விழிப்புணர்வு சுத்தமா இல்ல, சிஏனா என்னன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால இந்த சிஏ பற்றி சுருக்கமா ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த சிஏஏவிற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, அந்த காலகட்டத்துல சிஏ வரும்பொழுது இவங்க எது மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். குடியுரிமை சட்டம் எனப்படும் இந்த சிஏஏ இருக்கு இல்லையா, இந்த சிஏஏ வரதுனால சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல, இந்திய குடியுரிமை வாசிகள் யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த பிரிட்டிஷ்காரனுங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம நாடு, இந்த பாரத நாடு அகண்ட பாரதமா இருந்தது. அந்த பிரிட்டிஷ்காரனுங்க இந்திய நாட்டை விட்டு போகும்போது இந்த நாட்டை அவனுங்க இஷ்டத்துக்கு மதத்தின் அடிப்படையில நாட்டை துண்டாடிட்டு போயிட்டானுங்க. அப்போ அந்த காலகட்டத்துல அங்க இருந்த இந்துக்கள் எல்லாருமே, இந்துக்கள் மட்டும் கிடையாது, ஜைனர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் சொல்லிட்டு நிறைய பேரு அவங்களுடைய சொத்துக்களை இழந்து இந்திய நாட்டிற்கு அகதிகளாக வந்தாங்க. அவங்களுக்கு ஈஸியா குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சிஏஏ. இது பாத்தீங்கன்னா ஒரு காரணம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம நாட்டினுடைய அண்டை நாடுகள்லாம் என்னென்ன நாடுகள், அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதங்கள் என்னென்ன, அங்க சிறுபான்மை மக்களா யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லி இவங்களாம் தான் அந்த அண்டை நாடுகள்ல சிறுபான்மையான மக்களா இருப்பாங்க. அவங்க அந்த நாட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அங்க ஏகப்பட்ட கொடுமைகள் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, அதனால அவங்களால அந்த நாட்டுல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த நாட்டுக்கு வர பார்த்தாங்கன்னா அவங்கள ஈஸியா உள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த சிஏஏ சட்டம் இருக்கு. பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் இவங்க எல்லாருமே அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்ப எங்க போனாங்கன்னு போய் பாருங்களேன், யாருமே இருக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க எந்த அளவுல இருந்தாங்களோ இப்ப போய் பாருங்க, அந்த அளவுல அவங்க இருக்காங்களா, எவ்வளவு குறைஞ்சிருக்காங்க அப்படின்றத போய் பாருங்க. எல்லாருமே அங்க இருக்கக்கூடியவர்கள் மதம் மாத்திட்டாங்க. ஒண்ணு சாவு இல்லைன்னா மதமாறு அப்படின்னு சொல்லி அவங்கள மதம் மாத்துறாங்க. இந்த முகலாயர்கள்லாம் என்ன பண்ணானுங்களோ அதே தான் அவனுங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையான மக்களா பண்ணானுங்க, மத வெறியில. சோ அத மாதிரி கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஏ சட்டத்தையே நம்ம நாடு கொண்டு வந்தது. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையான மக்களுக்கு இந்த சட்டத்தினால பெருசா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, பெருசா கிடையாது, 1% கூட பாதிப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்காக கொண்டு வந்த சட்டமே இது கிடையாது. இந்த சிஏஏ சட்டத்திற்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வராங்க இல்லையா, அண்டை நாடுகள்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த சிஏஏ சட்டமே. இந்த சட்டம் கொண்டு வந்தது அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்காக. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க,
சிறுபான்மையின மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்காக தான் இந்த சட்டம் அப்படிங்கிற மாதிரி தவறான பிரச்சாரத்தை பண்றாங்க. எல்லா உலக நாடுகளிலுமே சிஏஏ சட்டம் மாதிரியான சட்டங்கள் எல்லா உலக நாடுகளுமே இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல இப்பதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக இத மாதிரியான தவறான விஷயங்களை பரப்புறாங்க. தயவு செய்து இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் நம்பாதீங்க. போய் படிங்க, தயவு செய்து தேடி போய் படிங்க. அப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா மாரிதாஸ் அண்ணன் இந்த சிஏ பற்றின ஒரு வீடியோவை போட்டிருப்பாரு. தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்க. 1/2 hour மேல இருக்கும் அந்த வீடியோ. தயவு செய்து அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும் சிஏஏனா என்னன்னு. சரி, இப்போ இந்த சிஏ சட்டத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் இங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க. 7 நாட்களில் மேற்கு வங்கம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் ஒருவர். இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சிஏபி சட்டம் ஆனதற்கு முழு முதற் காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததுதான். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தோழமை இயக்கங்களுடன் இணைந்து மிக பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் 2 கோடி பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த உடனே சிஏஏவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றினோம். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. மத நளினத்துக்கு எதிராக பாஜக அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டினுள் சிஏஏவை கால் வைக்க விட மாட்டோம். நோ சிஏஏ இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை 1 வாரத்துக்குள் அமல்படுத்துவோம் என ஒன்றிய இணையமைச்சர் ஒருவர் கூறியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம். மத அடிப்படையிலும் இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த மசோதாவை ஏற்கனவே கிழித்து எறிந்த மக்கள் இம்முறை அதனை அமுல்படுத்த துடிக்கும் பாசிஸ்டுகளையும் தூக்கி எறிவார்கள். அடிமைகளின் உதவியோடு கொண்டு வரப்பட்ட மானுட விரோத குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று நம் முதலமைச்சர் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்துள்ளார்கள். பாசிஸ்டுகளால் எப்படி தமிழ்நாட்டுக்குள் அடியெடுத்து வைக்க முடியவில்லையோ அதே போல் குடியுரிமை திருத்த சட்டத்தாலும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாது. நோ சிஏஏ இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது. கோவை கலவரத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்து இஸ்லாமியர்களின் முதுகில் குத்திய திமுகவிற்கு எங்களை நோக்கி கை நீட்ட எந்த அருகதையும் இல்லை. சிறுபான்மை மக்களை பாதிக்கும் என்ஐஏ யூபா சட்டங்களை எல்லாம் ஆதரித்துவிட்டு வெறும் அறிக்கைகளிலும் மேடை பேச்சுகளிலும் மட்டும் பாஜக எதிர்ப்பை காட்டிய கட்சி திமுக. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொன்னதா ஏடிஎம்கேவுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. இதுல அல்டிமேட் காமெடியான சம்பவம் என்னன்னா, அவங்கள நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் சொல்லி 2 பேருமே மாத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்துல வடிவேலு ஒரு காமெடியில சொல்லுவார் பாத்தீங்களா, மேகலை மணிமேகலை பாத்தியாமா 2 பேருமே இப்படி மாத்தி உண்மையை சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களாமா அப்படிங்கமா சொல்லுவார் பாருங்க. எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. இப்ப நாம இந்த சிஏஏ வரும்பொழுது இந்த சிஏ பற்றி இவங்க எல்லாருமே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது திமுக அதிமுக இவங்க 2 பேருமே எதை மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் இதை கொஞ்சம் பாருங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை, அலோ எஃப்எம்மில் துரைமுருகன் பேட்டி. இது எப்போனா 5ஆம் தேதி 1ஆம் மாசம் 2020 இத மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க. சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை. இது எப்போ நடந்தது? டேட்டா காணோம். ஆனா ஜனவரி 6ஆம் தேதின்னு போட்டிருக்குது. எந்த வருஷம் தான் எனக்கு தெரியல. ஆனா இது பாத்தீங்கன்னா திமுக சொன்னது. தினமலர்லயே இந்த செய்தியை போட்டிருக்காங்க, அதுவும் ஹெட்லைன்ஸாவே போட்டிருக்காங்க. அடுத்ததாக அதிமுக என்ன சொல்லிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க.
குடியுரிமை சட்டம் குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. குடியுரிமை சட்டத்தால் இந்தியாவில் உள்ள எந்த மதத்தினருக்கும் பாதிப்பு இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேட்டி. இது எப்போனா 18ஆம் தேதி டிசம்பர் மாசம் 2019. அப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுகிறாரு. ஆனா இப்போ பாருங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாத்தி மாத்தி எப்படி சொல்றாங்கன்றத பாருங்க. திமுகவை பத்தி அதிமுக குறை சொல்றதும், அதிமுகவை பத்தி திமுக குறை சொல்றதும் இதேதான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு நியூஸ் கார்டும் பாருங்க, சன் நியூஸ்ல வந்த நியூஸ் கார்டு தான் இது. இதுல 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட். அதுக்கு கீழே 2024 இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டிருக்காங்க. பின்னாடி எதை மாதிரியான இமேஜை போட்டிருக்காங்க பாருங்க. நக்கல் பிடிச்ச ஆளுங்கப்பா நம்ம சன் நியூஸ்காரங்க. நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குல்லா போட்டிருக்கிற மாதிரியான இமேஜை போட்டுட்டு அவர் எப்படி மாத்தி மாத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஒரு நியூஸ் கடை போட்டிருக்காங்க. இதே மாதிரி அதிமுகவும் திமுக என்னென்னலாம் பண்ணிருக்கு, என்ஐஏ, ஊப்பா, அதுக்கப்புறம் சிஏ பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே அவங்களும் போட்டுட்டு வராங்க. அதாவது 2 பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க சோசியல் மீடியால. இத மாதிரிலாம் இவங்க பண்றதுனால யாருக்கு என்ன வகையில லாபம்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா எனக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருந்தது. இவங்க போடக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு நான் ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவும் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே இந்த ஒரு வீடியோக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ அதிமுக அண்ட் திமுக. அடுத்து நாம பார்க்க போறது முந்திரி கொட்டத்தனமா பேசி வகையா சிக்கின ஒரு திமுக நிர்வாகி பற்றிதான். அவர் வேற யாரும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியிலிருந்து எகிரி குதிச்சுட்டு திமுக கிட்ட வந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தான். இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போற, தயவுசெய்து அதை பாருங்களேன். தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை, அளிக்கப்பட்ட காலக்கெடு தாண்டி விட்டது என்றாலும் இதை வைத்துக் கொண்டு தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று கூறிவிட முடியாது அப்படின்னுட்டு டிஆர் பால் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இயற்கை பேரிடர் வந்தது இல்லையா, அதுக்கான நிதியை நாங்க இவ்வளவு தருவோம், இவ்வளவு நாள்ல நாங்க தருவோம் அப்படின்னு மாதிரி சொன்னதை பற்றி தான் நம்முடைய டிஆர் பால் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க, இங்க பாருங்க மத்திய அரசுன்னு சொல்றாங்க. தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. மத்திய அரசு நீங்க சொல்றதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. டிஆர் பால் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லி தினமலர்ல இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இதை பார்த்த உடனே நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள், நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தினமலர் போட்ட அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த சொல்லுகிறாரு. தினமலருக்கு பொய் செய்தியை எழுதுவதில் எவ்வளவு ஆனந்தம், எங்கள் கட்சியின் பொருளாளர் ஐயா பாலு அவர்கள் பேசாத ஒன்றை திட்டமிட்டு திருத்தி எழுதி திமுகவிற்கு எதிராக வன்மம் கொள்கிறது இந்த தினமலர் நாளிதழ். இந்த பொய் செய்தியை சில தற்குறிகளும் தூக்கிட்டு சுத்துறானுங்க, இந்த பொய் செய்தியை சில தற்குறிகளும் தூக்கிட்டு சுத்துறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த உடனே நம்மளுடைய டுபுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, சவுக்கு சங்கர், அவன் என்ன பண்ணியிருக்கான், டிஆர் பால் அவர்கள் பேசின ஒரு ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தான், வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தான். சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் திரு டிஆர் பால் அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோ ஆதாரத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை நானும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். திரு டிஆர் பால் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் தயவு செய்து பாருங்க. நான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, மழை காலம், மழை ரொம்ப வேகமாக இருந்தது, மழை நிறைய பேர் தத்தளிச்சுட்டாங்க, நிறைய வீடுகள் மூழ்கி போச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் அழிஞ்சு போச்சு. இந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஏற்பட்ட இந்த மழை நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. நீங்களே ராணுவ அமைச்சரை பார்த்து சொன்னேன், நீங்களே பார்த்தீங்க, நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க, 3 தடவை கமிட்டி பார்த்தது. அதுக்கு பிறகு கூட இல்லைங்கிறது இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்தோம், அரசு எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தோம், உங்கள்கிட்டையும் பார்த்தோம். 27ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை எனக்கு நேரடியாக ராஜ்நாத் சிங்கிட்ட சொன்னோம், நீங்களே பார்த்து எல்லாம் முடிஞ்சது, 27ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். கேட்டகரிக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணது இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் உடனடியாக அதுக்கு என்ன ஆகுதுங்கிறத உடனடியாக அதுக்கு தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் ஒரு தேதியை சொல்லியிருக்கு. அது மிக முக்கியமான அமைச்சர், உள்துறை அமைச்சர், ரொம்ப பொறுப்புள்ள அமைச்சர் 27ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது கொடுக்கலன்னு சொன்னா அதுக்காக நம்ம போய் அவங்கள பனிஷா பண்ண முடியும்.
அவங்க யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல. கடைசியில் எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமை நிச்சயமா நிறைவேற்றாங்கிறது எண்ணம் எங்களுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசுக்கு வஞ்சிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை, வஞ்சிக்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு நல்ல அமைச்சர், நியாயமான அமைச்சர், அவங்க சரியான விஷயங்களை தான் எப்பவுமே பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர். இதை மாதிரிலாம் நம்முடைய டிஆர் பால் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா நம்மளுடைய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன நடந்தது, ஏது நடந்தது, டிஆர் பால் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத எதுவுமே பார்க்காம முந்திரி கொட்டத்தனமா தினமலரை நான் தாக்கி பேச சொல்லிட்டு இதை மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு, இந்த பொய் செய்தியை சில தற்குறிகளும் தூக்கிட்டு சுத்துறானுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ யாரு தற்குறின்னு உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ராஜீவ்னா இதெல்லாம் தேவையானா சொல்லுங்க, இதெல்லாம் தேவையா? இது மட்டும் இல்ல மக்களே, நாம் தமிழர் கட்சியில ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போது திமுகவை எப்படிலாம் அசிங்கமா பேசியிருந்தாரு, அந்த எல்லா வீடியோவுமே இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இத மாதிரி ஒரு ட்வீட் அவர் போட்டதுக்கு அப்புறமா இந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி அவர் அந்த டைம்ல பேசின வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ராஜீவ்காந்தி அவர்கள் போட்ட இந்த ட்வீட்டுக்கு கீழேயும் நிறைய பேர் அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு நம்மளுடைய ராஜீவ் அண்ணாவை வெறுப்பேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக நாம ஒரு கார்ட்டூனை தான் பார்க்க போறோம். உண்மையிலே தரமான கார்ட்டூன் அது. இங்க சைட்ல போறத பாருங்க. CAA அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதசார்பின்மை, அனைவரும் சமம், மத அடிப்படையில் பிரிக்க கூடாது அப்படி மாதிரிலாம் சொல்லி மதசார்பின்மை சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்துல UCC அப்படின்ற மாதிரி ஒரு போர்டை காட்டின உடனே பொது சிவில் சட்டம் கூடாது, மத உரிமை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இப்படி போர்டு காட்டுற மாதிரியும் இந்த ஒரு கார்ட்டூன்ல இருக்கு. அதாவது பங்காளி கட்சிகள் அப்படி மாதிரி போட்டுதான் இந்த ஒரு கார்ட்டூனை ஜெகன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. CAA-னா மத சார்பின்மையா, UCC-னா மத உரிமையா? CAA-வை நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லும் பொழுது மத சார்பு இல்லாம நடந்துக்கணும்னு சொல்றதும் இவங்க தான். UCC யூனிஃபார்ம் சிவில் சட்டம் இருக்கு இல்லையா, அது கொண்டு வர போறோம் சொல்லும் பொழுது அந்தந்த மத உரிமைகள்ல நாம தலையிடக்கூடாது, அந்தந்த மதத்திற்கு மத சுதந்திரம்ன்றது இருக்கு அப்படின்னு சொல்றதும் இவங்க தான். மத சார்பின்மைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, மத உரிமைன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இதுதான் மக்களே திராவிடம், இதுதான் திராவிட அரசியல். ஏன் இவங்க இப்படி மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த இன்டர்நெட் யுகத்துல ஏன் இது மாதிரி இவங்க மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிறாங்கன்னா எனக்கு சுத்தமா புரியல. சோ அதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.